கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54 அதிகாரம் 14 வசனம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவன் சொல்லுகிறார், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். தேவன் நம்முடைய தேவனாயிருந்து, நாம் அவருடைய பிள்ளைகளாயிருந்து, அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து வாழும் பொழுது தேவன் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நீதியின் தேவனாயிருக்கிறார். அப்படி நீதியின் வழிகளில் நாம் நடக்கும் பொழுது நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது கொடுமைக்கு தூரமாவாய், கொடுமை நம்முடைய பக்கமே வராது. பயம் இல்லாதிருப்பாய், எதை குறித்தும் ஒரு பயமே இருக்காது. ஏனென்றால் நாம் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்போம். திகிலுக்கு தூரமாவாய், திகில் நம் அண்டை வராது, அது நமக்கு தூரமாக இருக்கும், அது உன்னை அணுகுவதில்லை. எவ்வளவு பெரிய வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு பயமோ திகிலோ கொடுமையோ ஒன்று நம்மை அணுகாமல் தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவன். சங்கீதங்களின் புஸ்தகம் 23 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரின் ஆத்துமாவை தேற்றி. 23 சங்கீதம் சொல்லுகிறது, அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நீதியின் பாதைகளில் நடக்கும் பொழுது இவ்விதமான காரியங்கள், நாம் திகிலுக்கு தூரமாகவும் பயமில்லாதிருப்போம், கொடுமை நம்ம பக்கம் வராது. அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை தேவன் நமக்கு செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் தாமே ஆண்டவரே எங்களை நீதியின் பாதையிலே நடத்தி, நீதியினால் எங்களை ஸ்திரப்படுத்தி, கொடுமைக்கும் திகிலுக்கும் பயத்திற்கும் நீ தூரமாக்குகிறபடியால் நன்றி. கோடானு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.